நம்ம மாட்டுக்கு ஒரு 5000 10,000 ரொம்ப கம்மிங்க நம்ம. சரிங்க. அதனால மக்களும் வந்து இவ்வளவு சலுகையிலுமே மாடு ஏன் எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருந்தனால மட்டும்தான் மாடு எடுத்துங்க. ரேட் அதிகமா இருந்தா இன்னைக்கு மாடு எடுத்திருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஃபுல் சலுகைங்க. நான் 2 நாளா தொடர்ந்து மழை, செவ்வாய் புதன் சரியான மழைங்க. ஈரோட்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சிருக்கு. 5 மாடு இருக்கு நம்மள்ட்ட இருக்கு. அண்ணன்ட்ட வந்து பாத்துட்டு முதல்ல சுழி பார்த்தோம். எல்லா சுழி சுத்தம் நல்லா இருக்கு, நல்ல சுழியில இருக்கு. அப்புறம் மாடு கூச்சப்படுதான்னு பார்த்தோம், மடியில கை வச்சா கூச்சப்படுதான்னு பார்த்தோம். கூச்சப்படல, நல்லா பால் கறக்க நல்லா காட்டுது. சரிங்க. வணக்கண்ணா. ஆனா வியாழக்கிழமை சந்தையில இருக்கிறோம். ஆமாங்க. காலையில இருந்து ரொம்ப பிஸியா மாடு எடுத்துட்டு இருக்கீங்க. மழை வேற ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமாங்க. இன்னைக்கு மாடுகள்லாம் எப்படி அமைஞ்சுதுங்க? எப்படி நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க? ஆனா இன்னைக்கு மாடுகள்லாம் வந்திருந்ததுங்கண்ணா. ஓரளவுக்கு மழை, சரியான மழைங்க, சலுகையா இருந்தது. அப்படி இருந்து இன்னைக்கு மாடு எடுத்திருக்குண்ணா. அந்த கஸ்டமர் கர்நாடகா, தமிழ்நாடு கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் மாடு எடுத்திருக்கு. சரிங்க. என்னென்ன குவாலிட்டில எப்படி அமைஞ்சதுன்னு நம்ம எப்படி எடுக்கிறதா HF ஜெர்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்குண்ணா. ஆமா. ஒவ்வொரு மாடை பார்க்கலாமா? ஒரு மாடை பார்க்கலாங்க. சரிங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாடு பாத்தீங்கன்னா 2ஆம் மாடுங்கண்ணா. சரிங்க. 6 பல்லு. இது பாத்தீங்கன்னா கண்ணு போட்டுருக்குங்கண்ணா. இப்ப மாடு படுத்தா கண்ணு போட்டுக்குங்க. ஒரு கரை ஒரு நாள் 10 பத்து வருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு தலைச்சங்கடாரிங்கன்னா 4 பல்லு. இதுக்கார ஒரு 15ல இருந்து 16 17 லிட்டர் பால் வரும். சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெகஜாண்டிக்கான மாடு. நம்ம வாரம் ஒண்ணு ஸ்பெஷல் ஃபீல்ட்ல எடுக்கிறது. கண்டிப்பாங்க. ஆமாங்க. தலைச்சங்கடாரிங்க இது. ஆமா, 4 பல்லுங்க. நல்ல குவாலிட்டியான மாடு. இது கறவை பாத்தீங்கன்னா தலைச்சல்ல ஒரு 20 லிட்டர் கறக்குங்க. சரிங்க. சரிங்க. அடுத்து இது வந்து 2ஆம் மாடு. சரிங்க. இது என்ன கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் டு 20 நாள் ஆகும். இது கறவை ஒரு 10 லிட்டர் வருங்க. ஓகே. ஒரு 3ஆம் மாடுங்கண்ணா. சரிங்க. இது ஒரு 6 பல் 3ஆம் கறவை பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 வருங்க. ஓகேங்க. ஆமாங்க. இது எல்லாமே தலைச்சன் தான். இது ஒரு 4 மாடு ஒட்டி எடுத்தது ஒரு கஸ்டமருக்கு. 1 2 3 4 மாடுமே தலைச்சன்னு. இது ஆவரேஜா ஒரு 15ல இருந்து 20 வரும். எந்தெந்த ஊர்ல அந்த கஸ்டமர் இன்னைக்கு வந்திருக்காங்க? அண்ணா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காட்பாடி வேலூர்ல இருந்து வந்திருந்தாங்க. சரிங்க. அப்புறம் தர்மபுரியில இருந்து வந்திருந்தாங்க. ஓகே. அப்புறம் கள்ளக்குறிச்சியில இருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் சேலம் ஆத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. சரிங்க. அப்புறம் இந்த பக்கம் ஈரோடு சைடு பூந்தரையில இருந்து வந்திருந்தாங்க. அது பக்கம் முள்ளாம்பரப்புல இருந்து வந்திருந்தாங்க. சரிங்க. பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க போல இன்னைக்கு. பழைய கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. ஆத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. சரிங்க. அவர் வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. அவருக்கு மாடு ஏத்தணுங்க. ஓகேங்க. இப்போ மத்த மாடுலாங்க? ஆனா மத்த மாடு பாத்தீங்கன்னா அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2ஆம் மாடுங்கண்ணா. சரிங்க. இது 2 ஜோடியா எடுத்தது. இது கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15ல இருந்து 20 கறக்குங்க. ஓகே. அப்புறம் இந்த மாடு தலைச்சங்கடாரி 2 பல்லு. தலைச்சங்கடாரி? ஆமா, தலைச்சங்கடாரிங்க. ஓகே. 2 பல்லுங்க. இது கறவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15ல இருந்து 20 கறக்குங்க. சரிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பட்ஜெட்ல அமைஞ்சதுங்க? ஆனா இன்னைக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு 50,000ல இருந்து ஒரு 90,000 வரைக்கும் எடுத்துருக்கோம். சரிங்க. ஆமாங்க. இது பாருங்க மேல போகல. ஒண்ணுக்கு மேல போலீங்க. இதுக்கு மேல போகல. ஆமாங்க. இது 6 பல்லு 2ஆம் இன்னொரு 1 மாசம் பக்கம் டைம் பிடிக்குங்க. இது ஒரு கறவை 10 லிட்டர் வருங்க. இது மாடு வித்தியாசமா இருக்கு. ஆமாங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, கொம்பு டைப். சரிங்க. சரி. இது பாத்தீங்கன்னா ஒரு 47 ரூபாய்க்கு எடுத்ததுங்க. சரிங்க. இது 6 பல்லு. பட்ஜெட் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு 47,000 இந்த மாடு. சரிங்க. கறவை ஒரு 10 பத்து வருங்க. சரிங்க. இது கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு 15 நாள் ஆகுங்க. சரிங்க. சரிங்க. அடுத்து செவலையில நம்ம எடுத்திருக்கோம். செவலையில 2 மாடு எடுத்திருக்கோம். சரிங்க. அவங்க வேலூர் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி. ஓ, சரிங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்திருக்கு. அப்புறம் இதெல்லாம் ஆவரேஜா கர்நாடகா கஸ்டமருக்கு எடுத்திருக்கேன். HF நல்ல குவாலிட்டி. அந்த 5மே அந்த 5மேங்கண்ணா. சரிங்க. சரிங்க. எப்படி அமைஞ்சுதுங்க? இன்னைக்கு எல்லா மாடும் நான் எல்லா கஸ்டமருக்கும் திருப்திகரமா மாடு எடுத்திருக்கேன். சரி. ஆனா நம்மள கான்டாக்ட் பண்ணி வர்ற கஸ்டமர்ஸ் வரலாங்க எப்படி? ஆனா இன்னைக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி வர கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்மளது வாரம் நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தையில மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. நம்மளது எப்பயுமே கான்டாக்ட் பண்ணி வரலாங்கன்னா நல்ல குவாலிட்டியா ஒரு 50,000ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. இன்னைக்கு சரியா பேச முடியலீங்கன்னா மழை பெஞ்சு ரொம்ப சலுதிங்க. சரிங்க. இல்ல நடக்கவே முடியலங்க. அப்படின்னு எல்லா கஸ்டமரும் திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருக்காங்க. சரிங்க. சரிங்க. நீங்க கஸ்டமர்கிட்ட பேசியிருப்பீங்க. சரிங்க. ஆமாங்கண்ணா. நீங்க நம்ம அடுத்து நம்ம கான்டாக்ட் பண்ணி வர்ற நண்பர்கள் பண்ணை முறையில வர்றது எப்படிங்க? ஆனா ஆமாங்கண்ணா. நம்மளுக்கு கஸ்டமருக்கு விருப்பங்கண்ணா. எப்பனாலும் வரலாங்க. நம்மளுக்கு எப்ப வந்தாலும் நம்மகிட்ட மாடு இருக்குங்க. 24/7. ஆமா, 24/7 எப்ப வந்தாலும் மாடு மட்டும் இல்ல. ஆமாங்க. ஞாயிறு வரைக்கும் எப்ப வேணாலும் மாடு வருங்க. நம்மளுக்கு முக்கியமா வந்து நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தை நம்மளுக்கு வந்து ரொம்ப மெயின் சந்தைங்க. சரிங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கும் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி, சரிங்க, அவங்க கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி எல்லா விதமான பட்ஜெட்லயும் நம்ம எடுத்துக்கிட்டு முழுவதும் நம்ம அனுப்பியிருக்கோம். ஆமாங்கண்ணா. மாடுமே டெலிவரி இப்ப பண்ண போறோம். ஆமாங்கண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. ஆமாங்கண்ணா. அப்போ போன வாரத்துல இருந்து நம்ம இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாவே. ஆனா மழை கொஞ்சம் அதிகமா இருந்தனால வீடியோக்கும் சரியா மாட்டை காமிக்க முடியறது இல்லைங்க. சரிங்க. எடுத்த மாடு மேம்படும் மாடு ஒரு 10 மாடு பக்கம் ஏத்து விட்டாச்சுங்கண்ணா. சரிங்க. ஏன்னா ரொம்ப வதியா இருக்குன்னு மாடல ஏத்து கட்டுற கூட இடம் இல்லைங்க. சரிங்க. ரொம்ப வதியா இருக்கு. நம்ம மாடு வந்த கஸ்டமருக்கு ஏத்து விட்டாச்சுங்க. சரிங்க. சரிங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இது இருக்கிற மாடு மட்டும் நம்ம வீடியோ பாத்துருப்பீங்க. விலைவாசிகள் எப்படிங்க? ஆனா விலை கொஞ்சம் குறைவுதாங்கண்ணா. சரிங்க. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இன்னைக்கு மாடு எடுத்துருக்குங்க. ஓகே. விலை கம்மியா இருக்கனாலதான் மாடு எடுத்துங்க. இல்லைன்னா மாடு இந்த வதியில எல்லா கஸ்டமரும் போயிருப்பாங்க. கண்டிப்பா. விலை கொஞ்சம் ஆவரேஜா இருக்கங்காட்டி தான் இன்னைக்கு ஒரு மாட்டு
மாட்டுக்கு ஒரு 5000 10,000 கம்மிங்க தான். சரிங்க. மழை பெஞ்சால ரொம்ப சளிஜா இருக்கனால மாடு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இன்னைக்கு மாடு எடுத்திருக்கேன். ஆவரேஜா இன்னைக்கு ஒரு 50 ரூபாயில இருந்து ஒரு 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் மாடு எடுத்திருக்கேன். ஏன் எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்தனால மட்டும்தான் மாடு எடுத்தேங்க. ரேட் அதிகமா இருந்தா இன்னைக்கு மாடு எடுத்திருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஃபுல் சலுகைங்க. நான் 2 நாளா தொடர்ந்து மழை, செவ்வாய் புதன் சரியான மழைங்க. ஈரோட்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லா கஸ்டமரும் திருப்திகரமா மாடு எடுத்திருக்கு. கஸ்டமர் எல்லாம் மாடு நிக்கிறாங்க. சரிங்க. பாதி கஸ்டமருக்கு மாடு ஏத்தி தாட்டு விட்டாச்சு. இருக்கிற கஸ்டமர் எல்லாம் பாருங்க. சரிங்க. எல்லாரும் நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் கம்மி அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க ஆமாங்க. இப்போ வந்து வர்ற அடுத்த வாரங்கள் அப்படின்னு வர்ற நண்பர்களுக்கு வந்து மாடுக்கு தகுந்த ரேட் நம்ம எப்பவுமே சொல்றது. ஆனா இப்ப பண்ணைக்கு வர்றவங்க எப்படி வரலாம், இல்ல சந்தைக்கு வர்றவங்க எப்படி வரலாம்? ஆனா எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணி வரலாங்கண்ணா. ஈரோடு கருங்கல்பாளையம் மாடு சந்தை தான் நமக்கு மெயினுங்கண்ணா. வாரம் நம்ம வியாழக்கிழமை மணிக்கு மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம தெளிவான மாடு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி 40 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மாட்டுக்கார சொல்றதோட அனுசரிச்சு மாட்டுக்கு தகுந்த ரேட்டு தான் நம்ம மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சந்தை டிமாண்டா இருந்தாலும் சரி, மாடு அதிகமா வந்து சந்தை சம்பளம் இருந்தாலும் சரி, நம்ம பார்த்து அனுசரிச்சு எடுத்து கொடுக்குறாங்கன்னா கஸ்டமர். ஸ்பெஷல் என்னன்னு சொல்றீங்க? ஆனா இது ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா 4 பல்லுங்க. தலைச்சங்கடாரிங்க 4 பல்லு. ஹைட் வெயிட்டான மாடுங்க, மொட்டை டைப்ல 4 பல்லு. மடி செட்டு பாருங்க, ஒரு தலைச்சல்ல ஒரு 10 லிட்டர் தாராளமா கறக்கும். சரிங்க. கேரண்டி கொடுத்து கறக்கும். கேரண்டியா இருக்குங்க. அதுக்கு அவங்க வச்சிருக்க பராமரிப்பு பொறுத்துங்க. மொட்டை டைப் நல்ல குவாலிட்டியான மாடு. எந்த டைப், எந்த ஊர்ல போகுது? ஆனா இது பெங்களூர் போகுதுங்க. சரிங்க. இந்த மாதிரி மாடுகள் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாங்க. தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்ம டெலிவரியுமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாங்கண்ணா. இதோட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே சொன்னீங்க, தலைச்சங்கத்துல இப்படி இருக்கு அப்படி. தலைச்ச 4 பல்லுங்க. ஓகேங்க. நல்ல குவாலிட்டியான மாடுங்க. நல்ல மாடுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கு. இங்க இருந்து வந்து கள்ளக்குறிச்சில இருந்து வந்திருக்காங்க. ஓகேங்க. எப்படி மாடுகள் அமைஞ்சது, எப்படி அண்ணனுக்கு வாங்கியிருக்கு? நான் ஒரு 2 தலைச்சங்கடாரி கொம்பு டைப்ல கேட்டிருக்காங்க. ரெண்டுமே தலைச்சங்கடாரி கொம்பு டைப்ல எடுத்து கொடுத்துருக்கேன். வெயில் அடாப்ட் ஆகுற மாதிரி. ஓகேங்க. எப்படி என்ன பட்ஜெட்ல அமைஞ்சது? நான் பட்ஜெட் ஒரு 70 75 ரூபாய் கேட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்தேன். நல்ல முறையில் அமைஞ்சு. நல்ல மாடு சூப்பரா இருக்கு. அண்ணன் பேசலாம். வணக்கங்க. வணக்கம்ண்ணா. அண்ணா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? அண்ணா கள்ளக்குறிச்சில இருந்து வந்திருந்தோம். சரிங்க. ஒரு கௌதம் அண்ணா வீடியோ யூடியூப்ல நிறைய பாத்திருக்கோம். அண்ணனை கான்டாக்ட் பண்ணோம். இன்னைக்கு சந்தைன்னு சொல்லி வர சொல்லி இருந்தாரு. யூஸ்வலா நானும் என் ஃப்ரெண்டு ஒரு மாடு வாங்கலாம் தான் வந்திருந்தோம். சந்தை டைப் நல்லா இருந்துச்சு, பார்த்தா நிறைய கிரௌடா இருந்துச்சு. அண்ணன் நல்ல பிரீடா பார்த்து எடுத்து கொடுத்தாரு. ஆளுக்கு ஒண்ணு இப்ப 2 எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு. ஆமா, 2 பேருக்கு ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நாங்க வேலைமால் ஸ்கூல்ல வந்து ஒர்க் பார்த்துருக்கோம் 2 பேருமே. ஓகே. பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்துருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து மாட்டு பண்ண வைக்க போறோம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஓகே ஓகே. அதனால இப்ப வந்து ஆளுக்கு ஒரு மாடு எடுத்திருக்கோம். எங்க கிளைமேட் செட் ஆச்சுன்னா அப்படியே திரும்பி அப்புறம் அண்ணனை கான்டாக்ட் பண்ணிட்டு திரும்பி அப்புறம் வந்து எடுத்து. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க கள்ளக்குறிச்சில இருந்து வரோம். எங்க கிளைமேட் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும். அண்ணன் சொல்லி நல்லா வெப்பம் தாங்குற மாதிரி மாடை எடுத்து கொடுங்க. அண்ணன் கொம்பு டைப்ல எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே. 2 மாடுமே தலைச்சங்கன்னு தான் சுழி சுத்தம். தலைச்சங்கன்னு தான். ஆமா. ஓகே. இது கண்ணு போட்டுருச்சா இல்ல இன்னும் கண்ணு போடலண்ணா? அண்ணன் வந்து 10 நாள் சொல்லியிருக்காரு. இன்னும் 10 நாள் கண்ணு போடுறேன்னு சொல்லியிருக்காரு. உங்க அனுபவம் என்னங்க? வீட்டுல மாடு இருக்கணும். எங்க 2 பேருமே வீட்டுல 4 மாடு இருக்கு. சரிங்க. ஹெச்எப் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்கோம். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் சக்சஸ் ஆயிடுச்சு, அப்படியே ஃபார்ம் போயிடலாம். ஆமாண்ணே. ஓகேங்க ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. ஒரு ஆல் தி பெஸ்ட். அதாவது வந்து ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைச்சிருக்கீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஆனா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? தர்மபுரிண்ணா. சரிங்க. ஒரு மாடு தான் வாங்கிருக்கீங்க இல்ல வேற எதுவும் மாடு வாங்கணுமா இன்னும்? இல்லண்ணா, இப்போதைக்கு ஒண்ணுதான் வாங்கிருக்கேன். ஓகே. இது வந்து எத்தனை பல்லு, என்ன ஸ்பெஷல் இதுல? 4 பல்லு சொல்லியிருக்காரு. சரிங்க. அண்ணனை எவ்வளவு நாளா ஃபாலோ பண்ணிருக்கீங்க? அது பாத்திருக்கேன், ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி பாத்திருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒண்ணு எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? இது வந்து HF பிரீடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுமா? வீட்டுல ஆல்ரெடி மாடு இருக்கு. ஓகேங்க. ஃபார்ம் டைப்பா இல்ல எப்படிங்க? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும். சரிங்க. இது எவ்வளவு நாள்ல கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காங்க? இன்னும் ஒரு 15 நாள் சொல்லியிருக்காரு. 15 நாளைக்கு உள்ளேயே சொல்லியிருக்காங்க. இது என்ன பட்ஜெட் வந்துச்சு, எப்படி நீங்க கேட்டிருந்தீங்க, என்ன மாதிரி வேணும்னு கேட்டிருந்தீங்க, என்ன பட்ஜெட்ல அமைச்சாங்க? இது நாங்க ஒரு 1க்குள்ள இருந்தோம். ரேட்டு 1.5 தாண்டிடுச்சு. 1,05,000 ரூபாய் பக்கமா வந்திருக்கு. உங்களுக்கு திருப்தியா அமைஞ்சுதா? ஓகே தான். நல்ல மடிக்கட்டு, நல்ல ஒரு சைஸ், நல்ல ஒரு திருப்திகரமான மாடு பாக்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? ஓரளவுக்கு ஓகே. ஓகே தான். ஓகே. திருப்தி தான். ஓகே. ரொம்ப நன்றிங்க. சூப்பர். நம்ம எத்தனை மாடுகள் வாங்கியிருக்கோங்க? 3 மாடு எடுத்துருக்காங்க. சரிங்க. எப்படி அமைஞ்சதுங்க? ஒவ்வொரு மாடு என்னென்ன பட்ஜெட்ல அமைஞ்சது, எப்படி? எல்லாம் ஒரு 60 ரூபா 80 ரூபா பட்ஜெட்ல அமைஞ்சது எல்லாமே. சரிங்க. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நம்ம ஊத்தங்கால இருந்து வந்திருக்கிறோம். எத்தனை வாங்கலாம்னு நினைச்சு வந்தீங்க? நாங்க 6 வாங்கலாம்னு வந்தோம், 5 எடுத்துருக்கிறோம். சரிங்க. 5 மாடு எடுத்துருக்கீங்க. 5 மாடு இப்போ நீங்க ஃபார்ம் டைப் கொண்டு போறீங்களா இல்ல எப்படிங்க? பண்ண முறையா, மேய்ச்சல் முறையா அப்படி? இல்ல, பண்ண முறையில தான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். ஃபார்ம் டைப் தான். ஃபார்ம் டைப் சரிங்க. ஸ்டார்ட் பண்றோம். எப்படி அமைஞ்சது? இன்னைக்கு சந்தை வந்து மழை பெஞ்சது, இன்னைக்கு சந்தை வந்து கிரௌடா இருந்துச்சு அப்படின்னாங்க. எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? மாடுகள் எப்படி அமைஞ்சது, எப்படி கேட்டீங்க? இல்ல நல்லா கேட்ட மாதிரி எடுத்து கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் இது இடம் தான் சகதியா இருந்தது, கொஞ்சம் இதா இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி திருப்திகரமா அமைஞ்சது. திருப்திகரமா இருந்தது. அண்ணனை கான்டாக்ட் பண்ணதுல வந்து எவ்வளவு நாளா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, எப்படி கான்டாக்ட் பண்ணி வந்தீங்க? இப்ப சமயத்துல ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறோம். இப்ப சர்ச்சில் வந்தோடனே போன் பண்ணி எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்தாரு மாடு. திருப்திகரமா அமைஞ்சது. சரிங்க. சரிங்க. இதுக்கு மேற்கொண்டு வேற எதுவும் மாடு வளர்க்குறீங்களா நீங்க? இல்ல, வளர்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. சரி, ஓகே.
நல்லா ஒரு டாப் குவாலிட்டியான ஜெர்சி மாடு எடுத்துக்கிறீங்க. ஆமா, எப்படி அமைஞ்சுதுங்க மாடு? எப்படி அமைஞ்சது? என்ன பட்ஜெட்ல கேட்டு வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். சரிங்க. ஜெர்சி ரெண்டுமே தான் எடுக்கலாம்னு வந்தோம். ஓகே அதுல ஒண்ணு இதுல ஒண்ணுதான் இப்ப எடுத்திருக்கோமே. ஓகே. நாங்க அமைஞ்சுதுங்க. நாங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் அமைஞ்சிருக்கு. சரிங்க. அப்படிதான் எவ்வளவு நாளா இந்த அண்ணனை எடுத்திருக்கோம். ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 6 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓ. நாங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் எடுத்து கொடுத்தாரு. நாங்க சொன்ன ரேட் தான், ரெண்டுமே சேர்த்து 147 ஆயிருக்கு. சரிங்க. நீங்க சொன்ன ரேட்லயே வாங்கி கொடுத்துட்டாங்க. சொன்ன ரேட்டே வாங்கி திருப்திகரமா அமைஞ்சிருச்சு. இது கறவை எப்படிங்க? இது 10 above சொல்லியிருக்காரு. சரிங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் கண்ணு போட போறதுனால போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே. பல்லுங்க? பல்லு 4 பல்லு போட்டிருக்கேன். சரிங்க. நீங்க எத்தனை பல்லுல கேட்டீங்க? எப்படி அமைஞ்சதுங்க? நாங்க ஃபர்ஸ்ட் கண்ணு செகண்ட் கண்ணு கேட்டோம். சரிங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கண்ணு அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருச்சு. பரவாயில்ல, அது ரொம்ப நாள் வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஓகே. சரிங்க. ரொம்ப திருப்தி தான். ஓகே, ரொம்ப நன்றிங்க. சரிங்க. தேங்க்யூ. மாடு நிறைய வரத்து வந்திருக்கு. சரிங்க. மாடு இப்ப இந்த மழை பெஞ்சிருக்கிறதுக்கு அதுக்குமா கொஞ்சம் மாடு வந்திருக்கு. அதுவும் இல்லாம வெயில் காலத்தினால கொஞ்சம் மாடு எல்லாம் வியாபாரிங்க நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க. அதனால மாடு வரத்து சந்தைக்கு நிறைய வந்திருக்கு. சரிங்க. ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நியாயமான ரேட்டா இருக்கு. சரிங்க. வாங்கி கொடுக்கறதும் இப்ப துணிஞ்சு நிறைய மாடு எல்லாருமே வாங்குறாங்க. வந்து ஆந்திரா, கர்நாடகாக்காரவங்க, கேரளாக்காரவங்க எல்லாருமே வந்து வாங்குறாங்க. அதனால மாடு பரவாயில்ல. இன்னைக்கு மாடு வாங்கியிருக்காங்க. பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே கறக்குறேன். மாடு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. காம்பு கறக்கவும் நல்லா இருக்கு. சரிங்கக்கா. மாடு இதை பாருங்க, உங்க கண்ணு முன்னாடியே கறக்குறேன். கௌதமண்ணனுக்கு வந்து பால் கறந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. இன்னைக்கு எப்படி எடுத்துருக்காங்கக்கா உங்க அனுபவம்? இன்னைக்கு பரவாயில்ல, மாடு நிறையாவும் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாடு அமைஞ்சிருக்குது. அதனால மாடு எடுத்திருக்காங்க, நிறையவே எடுத்திருக்காங்க. பரவாயில்ல, கறவைக்கு மாடு நல்ல மாடா இருக்கு. அவங்க மாட்டுக்காரவங்க மாடு வாங்கினவங்களுக்கும் நல்லா திருப்தியா அமைஞ்சிருக்கு மாடு.